செக்ரட்டரியை சுத்தம் பண்ணும்போது இந்த 100 ரூபாய் நோட்டு கிடைச்சது. நீ எங்கேயாவது தவறு விட்டியா? இல்லையே, நீங்களும் தவற விட்டுருக்கீங்க. வர வர மறதி அதிகமா போச்சு. ஏ ராஜவேலு, நம்ம ராஜா வயசுல உனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் எங்கேயோ டீச்சர் வீட்டுல படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னியே, அவனையும் கொண்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுட. ரொம்ப நன்றிமா. குழப்ப தேடி இந்த ஊருக்கு வந்த எனக்கு நீங்க செய்திருக்கிற உதவிக்கு என் போலையே செருப்பா தச்சு போட்டாலும் கடன் தீராது. உங்க சொன்ன நான் மீறுவேனா? பரீட்சை முடியட்டும், பையனை கொண்டு வந்து உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். லட்சுமி, ராஜவேலுக்கு சாப்பாடு போடு. போய் சாப்பிடுப்பா. வேண்டாமா, இந்த போல இருந்து என் மச்சான் வந்திருக்கிறாரு. என் கூட தான் சாப்பிட போறாரு. அதனால சமைச்சு வச்சுட்டு தான் நான் இங்க வந்தேன். போய் சாப்பிட்டு வந்துடுறேன். லட்சுமி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராஜவேல் அவங்க ஊர்ல பெரிய போட்டோ ஸ்டுடியோ எல்லாம் வச்சு வாழ்ந்தவனா. பாவ நேரம் உழைக்க வந்தவனா இருந்தாலும் எவ்வளவு விசுவாசமா நடந்துக்கிறான் பாத்தியா? கோயில் நகையை கொள்ளடிக்கிறதுக்காண்டி உன்னை இங்க அனுப்பிச்சா, நீ இத்தனை மாசமா இங்க வந்து சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இப்ப அந்த ராமநாதர் ரொம்ப நல்லவர், என் மேல உசிரை வச்சிருக்காருன்னு சொல்றியே, அதுவா முக்கியம்? அதுதான் முக்கியம் வேதகிரி. கோவில் நகைகள்லாம் வச்சிருக்கிற பெட்டகம் இருக்குது, அதுக்கு 2 சாவி இருக்கு. ஒண்ணு தர்மகர்த்தா கையில இருக்கு, இன்னொன்னு இந்த ராமநாதன் கையில தான் இருக்கு. அப்படியா? அப்ப நீ ராமநாதன் கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டது நல்லதா போச்சு. அதையும் கேக்குறேன். இப்பதான் ஏன் 100 ரூபாய அவன் படுக்கையில கண்டெடுத்ததாக சொல்லி கொடுத்துட்டு வர்றேன். ராஜவேலு, நாம ஒரு வினோதமான தொழிலை பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம முதலாளி அதுதான் அந்த டான். கருப்பா சகப்பான்னு கூட நமக்கு தெரியாது. வேடிக்கையில அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன வேதகிரி? கொள்ளையடிக்க எல்லா வசதியும் செய்து கொடுக்கறான், நல்ல பங்கு தர்றான், வேலையே இல்லைன்னாலும் சோறு போடுறான். சும்மாவா சோறு போடுறான்? கோயில் கோழியை ஏன் இன்னும் முடிக்கலன்னு அவன் ஏஜென்ட் மூலமா இப்ப கெடுபிடி பண்ணல. அதுக்காகத்தானே நானே வந்திருக்கிறேன். கவலையே படாது. அடுத்த சனிக்கிழமை அம்மன் கோவில் திருவிழா, அன்னைக்கு கதையை முடிச்சிருவோம். சாமி ஊர்வலம் முடிஞ்சு வேலைக்கு வரது 1:30 மணி ஆயிடும். 1 மணிக்கெல்லாம் வந்துடும். வந்துருமா? முதலாளி, அம்மா பால் கொடுத்து வச்சிருக்காங்க. நீ சாப்பிடுறியா? எனக்கு தான் பழக்கம் இல்லையே. ஐயா, எனக்கு உடம்பு என்னமோ மாதிரி இருக்கு. நான் போய் கொஞ்சம் படுத்துக்கிறேன். பெட்டகத்து சாவி இன்னொன்னு உங்ககிட்ட இருக்குல்ல? எங்கிட்ட இருக்க. இதை வச்சுக்க. சாமி ஊர்வலம் முடிஞ்சு வந்தோடனே நகைய பத்திரமா பெட்டகத்துள்ள வச்சு பூட்டிட்டு சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாவி என்கிட்ட அனுப்பு. சரிப்பா. ராஜவேலு, நகைய வச்சு சீல் பண்ண உடனே சாவி என்கிட்ட வாங்கிக்கோ. சரிங்க? பத்திரம். சரி, பத்திரம். வரேன். அப்பா, லட்சுமி, மணி என்ன 3? ஆமா. சுவாமி ஊர்வலம் முடிஞ்சு கோயில் திரும்பி இருக்குமா? அது 2 மணிக்கு திரும்பிடுச்சு. நான் காத்துக்கு தான் வந்து படுத்தேன். ராஜவேலு வந்தானா? இல்லையே. வரல? சரி, நீ படுத்துக்க, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? என்ன இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? நகையெல்லாம் எடுத்து வச்சு. ராஜவேலு என்னன்னா? ராஜவேலு, 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 ஒன்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ராமநாதா. ராஜவேலு, ஐயா இத பேர் சொல்லி கூப்பிடுறேன். நானே தான் ராமநாதா. நீ இப்ப பாக்குறியே, இதுதான் ஒரிஜினல் ராஜவேலு. ஓ,
அப்படின்னா தர்மகத்தாவே நானும் என் சிங்கப்பூர் மச்சான் வேதகிரியும் தான் கொலை பண்ணோம். கோவில் நகைகளையும் நாங்க தான் கொள்ளையடிச்சோம். நான் சொல்றபடி கேட்கணும். இந்த கொலையையும் கொள்ளையும் நீயே செய்ததாக உன் கைப்பட உன் மனைவிக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். இன்னும் 5 நிமிஷத்துல உன் கைப்பட எழுதின லெட்டரோட உன் வீட்டுக்கு நான் போகலன்னா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற என் சிங்கப்பூர் மச்சான் உன் மனைவியும் குழந்தைகளையும் கண்டங்கண்டமா வெட்டிடுவான். அது வேணும், நீ சொல்றபடி செய்யறேன். என் மனைவி குழந்தைகளை ஒண்ணு செஞ்சாத. நான் சொல்றது அன்புள்ள லட்சுமிக்கு நீ சொன்னபடி எழுதிட்டேன். நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், என் பொண்டாட்டி பிள்ளைகளை ஒண்ணும் பண்ணிடாத. ஏங்க ராத்திரி போனவங்க இப்பதான் வரீங்களா? எல்லாரும் உள்ள போய் தேடுங்க. எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் ராமநாதன்? காலையில 3 மணிக்கு கோயிலுக்கு போறேன்னு போனவர் இன்னும் வரல. ஆமா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன் யாரு கேக்குறீங்க? உங்க புருஷன் தர்மகர்த்தா முத்தைய பிள்ளைய கொலை செஞ்சுட்டு கோயில் நகையை கொள்ளையடிச்சிட்டு தலைமறை வாய்க்கார். அவர் இங்க இருக்காருன்னு தேட வந்திருக்கோம். வாய் முடிங்க. காக்கி சட்டை போட்டுக்கிட்டா எது வேணாலும் பேசலான்னு பேசாதீங்க. என் புருஷன் உத்தமையா ஒரு பூச்சி போட்டு கூட துரோகம் நினைக்க மாட்டார். முத்தையா நம்மள ஒரு உயிரை வச்சிருந்தாரு. அவரை பத்தி தப்பா பேசுனீங்க, உங்க நாக்கு அழுகி போயிடும். இந்த லெட்டர் வீட்டுக்குள்ள கிடந்துச்சு. அன்புள்ள லட்சுமிக்கு இந்த கடிதத்தை அவசரமா எழுதுறேன். கோயில் நகைகளை எடுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தோட எங்கேயாவது போய் வசதியா வாழலாம்னு நினைச்சு நகைகளை எடுக்க போனேன். தர்மகர்த்தா முத்தியா பிள்ளை வந்து தடுத்தார். அவருக்கு எனக்கு ஏற்பட்ட சண்டையில அவர் நான் கொலை செஞ்சுட்டேன். அதனால நான் ஊரை விட்டே போறேன். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம வந்து உன்னை குழந்தைகளை அழைச்சிட்டு போறேன். இதை படிச்சதும் அடுப்புல போட்டு இப்படிக்கு ராமநாதன். நான் நம்ப மாட்டேன். இதுல ஏதோ சூது இருக்கு. இது உங்க புருஷனோட கையெழுத்து தானே? உங்க புருஷன் எப்ப வந்தாலும் மரியாதையா டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க. அதுதான் அவருக்கு நல்லது. ஒன்னத்தாண்டி அண்ணனாவது ஆட்டுக்குட்டியாவது உன் புருஷன் நல்லவன் மாதிரி நடிச்சு இத்தனை வருஷமா அந்த ஊரை ஏமாத்தி இருக்கான். இன்னும் ஏமாறதுக்கு இந்த ஊருக்காரங்க ஒன்னும் சுண்டா பண்ண இல்ல. மச்சக்கார ஏன்டா பாட்டு நிக்கிற? ராஜா, நீயும் தம்பியும் நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலப்பா. நீயும் தான் ஒண்ணுமே சாப்பிடலையம்மா. இந்த ஊர்ல இனிமே நமக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. நான் பக்கத்து ஊருக்கு போய் உங்க 2 பேருக்கும் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். தம்பி பாத்துக்கிறியா? சரிம்மா. பாத்துக்கப்பா. நாகப்பண்ண அதோ பாத்தியா அந்த திருட்டு கொலகாரப்ப ராமநாதனுடைய பசங்களை கஷ்டப்படுற மாதிரி தேசம் போறானுங்க. நாம நம்பணும். எனக்கு இழிச்சா பசங்களானே. நாம யாருன்னு காட்டுவோம். இன்னைக்கு அந்த பசங்களை அடிச்சு கொல்லாம விடுறதில்ல. சொக்க
செல்லப்பா தெரியானா மாரிமுத்து எந்திரிக்கிறான். நீ யாருப்பா? பரவாயில்லப்பா, அப்புறமா சொல்ல. ராஜா, ராஜா, அக்கா, என் பிள்ளைங்களை இங்க விட்டுட்டு போனேன்னு பாத்தீங்களா? பாத்தீங்களாவா? உன் பிள்ளைங்களை ஊருக்கார பசங்க வெட்டுவே குத்துவேன்னு கிளம்பிட்டானுங்க. அவங்க கையில உன் பிள்ளைங்க கிடைச்சிருந்தாங்க, துண்டு துண்டா வெட்டியே போட்டுப்பானுங்க. ஐயோ, அப்புறம் என்ன காச்சு? பெரியவன் சமத்தான பிள்ளம்மா, தானும் தப்பிச்சுக்கிட்டு தன் தம்பியை காப்பாத்திட்டு ஓடி போயிட்டான். லட்சுமி, எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இனி நீயும் இந்த ஊர்ல இருக்கிறது உனக்கு நல்லதுலேன்னு தோணுது. அப்புறம் உன் இஷ்டம்மா. வசந்த், டீச்சர் இங்க வா. ராஜா எங்கப்பா? டீச்சர், அவனுக்கு அவங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துச்சு, அதனால அழுதுகிட்டே இருக்கான் டீச்சர். இங்க வந்து இத்தனை நாள் ஆச்சு, இன்னுமா அப்படி இருக்கா? அம்மா. ராஜா, டீச்சர், எங்க அம்மாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா டீச்சர்? உங்க ஊருக்கு நான் அனுப்பின ஆள் வந்துட்டாப்பா. ராஜா, நீங்க எல்லாம் ஊரை விட்டு வந்தது தெரிஞ்சதும் உங்க அம்மாவும் போயிட்டாங்களாப்பா. டீச்சர், அப்பா கார் அனுப்பிச்சிருக்காங்க. ஓ, இன்னைக்கு நீ போறே இல்ல வசந்த்? ஆமா டீச்சர், ஏற்காடு ஸ்கூல் நாளைக்கு திறக்கறாங்க. தம்பியை கூட்டிட்டு போக வந்திருக்கேம்மா. உன் பெட்டியில ரெடியாப்பா? ஓ, ரெடி டீச்சர். ராஜா, உன் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குல்ல, கழட்டி கொடு, தச்சு தரேன். நான் வரட்டுமா டீச்சர்? போயிட்டு வாப்பா, போய் நல்லா படிக்கணும். சரி டீச்சர். இந்தா ராஜா, இதை போட்டுக்கோ. எனக்கு வேண்டாம் வசந்த். எனக்கு நிறைய துணிமணி இருக்கு,